இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இவங்க சொல்லும் போது என் மருமகள் என்ன ஆனாச்சு 6 மணிக்கு எந்திரிச்சே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய மருமகள், உங்களோட மருமகள்லாம் இருப்பாங்க, அதில் 8 மணிக்கு முன்னால் எந்திரிக்கக்கூடிய மருமகள் எத்தனை பேர்? ஓகே. 9 மணிக்கு மேலே எந்திரிக்கக்கூடிய மருமகள் எத்தனை பேர்? அங்கே கொடுங்க, பக்கத்தில் கொடுங்க. நாங்கள் ஒரு கிராமத்துல இருந்து வந்தவங்க தான் சரி, சார். எத்தனை மணிக்கு எந்திரிக்காங்க மருமக? எங்க மருமக 9 மணிக்கு மேலே தான் சார் எந்திரிச்சு. என்ன பண்ணுறாங்க? அவங்க வந்து சும்மா வீட்டில் தான் இருக்காங்க. பையன் வேலை பார்க்குறான். இப்போ நீங்கள் அவளை பாராட்டுறீங்களா? இல்லை, நான் பெருமையாக தான் நினைக்கிறேன். அடுத்த வீட்டில் இருந்து வர பொண்ணு, சரி அந்த பொண்ணை நம்ம எழுப்பாட்டினா 1 வருஷத்துக்கான ஃபங்க்ஷனாக அவங்களுக்கு இருக்குது. அதனால நம்ம 1 வருஷத்துக்கு அவங்கள நம்ம கண்டுக்கிறாம விட்டோம்னா அவங்களே நம்மளோட வேலை பழக்க வழக்கம்லாம் பார்த்து செஞ்சுக்கிறாங்களா. அப்போ 1 வருஷத்துக்கு விட்டுருவீங்க, அதுக்கப்புறம் கேட்பீங்க? அவ கேட்க மாட்டோம் சார். அதுக்கு பின்னாடி நம்ம நடந்துக்கிற முறையை பார்த்து அவங்க பண்ணிக்கிறட்டும். நாங்கள் 6 மணிக்கு எப்பயும் எந்திரிச்சிருவோம். வாசல் தொளிச்சு கோலம் போட்டு டீ போட்டு 8 மணிக்கு கூப்பிடுவேன். எல்லாமே வச்சுட்டு டீ போட்டு வச்சுட்டு, எப்பா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு என் டிப்பன் எல்லாமே கீழே இறங்கி வாப்பான்னு 8 மணிக்கு சொன்னால் அந்த பிள்ளை 9 மணி 9:30 10 மணிக்கு கூட கீழே குளிச்சுட்டு மெதுவாக இறங்கி வரும். சரி, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாங்கள் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் தோட்டம் இருக்குது சார், தோப்பு, தென்னந்தோப்பு, நாங்கள் தோட்டத்துக்கு கிளம்பிடுவோம். ஓகே. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க சாப்பிட்டு போய் திருப்பி பழைய விடிக்கு ரெஸ்ட் எடுத்துருவாங்க. ஆமாம் சார். ஆனால் அந்த அம்மா மருமகளை எப்படி பாதுகாக்கிற பார்த்தீங்களா? ஆமாம். முதல்ல தூங்குவாங்களாம், அப்புறம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பாங்களாம். ரெஸ்ட் எடுத்துருவாங்க. மதிய சாப்பாடு? மதிய சாப்பாடு நாங்கள் வந்துடுவோம் சார். தோட்டத்துலேருந்து வந்துடுவோம். மதியம் யார் சமைப்பா? மதியம் நான் வந்துடுவேன் சார். சாமி நீங்கள் வந்து சமைப்பீங்க? வந்துடுவோம். அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க மேலே ரெஸ்ட் எடுத்துட்டு வருவாங்க சார் கீழே. சரி, ஓகே, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. மதியம் சாப்பிடுவீங்க, மதியம் எல்லாம் சாப்பிட்டு முடிப்பீங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அப்புறம் ஒரு வேலை உள்ள இருந்துச்சுன்னா ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்ட்டு கேட்கும். சரிப்பா உன்னால முடிஞ்ச வேலையை பண்ணு அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் நம்ம காய்கறி அறுத்து கொடுக்குறதோ இல்லை ஏதோ ஒன்று உதவி பண்ணுவாப்புல பண்ணிட்டு, சரி அதுக்கு பின்னாடி அவங்க எப்பயும் போல மாடிக்கு போயிடுவாங்க. இப்போ இடம் பொருள் ஏவல்ல இதுவும் அலோடு தான், சாரியும் அலோடு, இதுவும் அலோடு தானே. இது கிடையாதுன்னு இல்லையே உங்களுக்கு. அவங்களுக்கு அது கண்ணை உறுத்துனா நான் என்ன பண்ண முடியும்? கண்ணை உறுத்தலமா? நீங்க சொன்ன வார்த்தைகள் சொற்கள் தான் மருமகளை. இல்ல, நீங்க என்ன சொன்னீங்கன்னா அழகா இருக்கீங்க, தப்பா சொல்லல, அவ்வளவுதான். இடம் பொருள் ஏவல் பார்த்து ட்ரெஸ் போடணும் ஒரு காமனா வைக்கிறீங்க, ரைட்டா? அப்போ அந்த இடம் பொருள் ஏவல்ல இப்போ ரோட்ல போகும்போது சுடிதார் தான் போடணும், ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாதுங்க, எந்த ரூலும் கிடையாது. அவங்க விருப்பம் தான். துப்பட்டா போடணும் போடக்கூடாதுங்க கட்டாயம்லாம் கிடையாது. என்ன வேணா அவங்க ஃப்ரீ வில்ல பண்ணலாம். ஆனால் நீங்க இடம் பொருள் ஏவல்னு வச்சுக்கிறீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஃபேமிலி ஸ்டேட்டஸ்னு வைக்கிறீங்கல்ல, அவங்க அதை தான் கொஸ்டின் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணாதான் அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. இல்லைன்னா பப்புக்கு போகிற மாதிரி நீ கோயிலுக்கு ஓட்டு போக முடியுமா? இல்லை, நீங்கள் 2 எக்ஸ்ட்ரீமும் ஒன்றா வைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், பப்புக்கு போகிற மாதிரி யார் வெளியே வரா? கோட் ஆஃப் ட்ரெஸ்ன்னு இருக்குல்ல, அது வந்து சில இடங்கள்ல இருக்கும், அது வேற. கோவில் கோட் ஆஃப் ட்ரெஸ்ங்கிறது வேற, பிஸ்னஸ் கோட் ஆஃப் ட்ரெஸ் அப்படிங்கிறது வேற. அப்போ அது டோட்டலாக வேற. ஆனால் வீடுங்கிறது நம்மளுடைய இடம், நம்மளுடைய பர்சனல் ஸ்பேஸ். அப்போ அந்த இடத்துல நீங்கள் உங்கள் கையை வாங்கி நோ திஸ் ஷுட் நாட் ஹேப்பன் சொன்னீங்கன்னா அப்போ அவங்க ஆடை சுதந்திரம் பறி போயிடுச்சுல. இப்போ அவங்க இடத்துலையுமே கூட அவங்களால இருக்க முடியாதுன்னா அங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்களும் உங்கள் அப்பரன் எடுத்துக்கிறீங்க. அப்போ சர்வாதி இடத்துல போய் முடியும் அது. இப்போ இவங்க நிறைய கட்டுப்பாடுலாம் வச்சாங்க. இப்போ நான் ஜென்ரிக்காகவே உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், என்னுடைய மருமகள் ஷார்ட்ஸ் போட்டு வெளியிலே போகலாம், எனக்கு அந்த சுதந்திரத்தை நான் கொடுத்துருக்கிறேன், எந்த தடையும் மதிப்பதில்லை அப்படின்னு சொல்கிற மட்டும் கை தூக்குங்களேன். அப்பா என்ன எவ்வளோ பேர் இருக்கீங்க? அடேங்கப்பா, அவங்களோட விருப்பம் சார். அது என் புருஷனுக்கு ஏதாவது ஆக போதா? என் புருஷனுக்கு ஏதாவது ஆயிடுமா? என்னம்மா நான் போடுமா வேணாமா, இதெல்லாம் தப்புமா, 10 பவுன் தப்புமா, இது அதனுடைய மகிமை உங்களுக்கு தெரியலையாமா, வேணாமா போடுமா. தாலியோட மதிப்பு எனக்கு தெரியும். ஆனா நீங்க பேசுறீங்க பாத்தியா, இன்னொரு பெண்ணை அடக்கணும்னு. நீங்க அடக்குனீங்கன்னா அடக்கணும்னு நினைக்கிறீங்க. சொல்லல, அதுக்கு தான் நான் எதிர்பார்க்கிறேன். என் மருமகள் அடையாளம் அது. இன்னொரு பொண்ணை அடக்கணும், அவளை அடக்கி வைக்கணும், அதுக்கு இதுதான் மரியாதை. பெண்ணுக்கு வேலைக்கு தாலி, இப்படி எவ்வளவு நாள் ஏமாத்திட்டு தெரியுவீங்க நாட்டை? அப்ப எப்படிமா பண்பாடு கலாச்சாரத்தை நம்ம எப்படினா வாழலாம்? இங்கிலீஷ் படிச்சாலும் இந்த தமிழ் நாட்டுல எப்படினா வாழலாம்? இங்கிலீஷ் பாத்துமா இல்லையா? என்னமா ஜாலியான வாழ்க்கை இது? இது என்னமா வாழ்க்கை இது? ஆமா, ஒரு நிமிஷம், நீங்க உங்க கருத்து சொல்ற வரைக்கும் ஓகே. ஆனா அவங்க வாழ்க்கையை நீங்க குறைச்சு சொல்ல கூடாது. அதெல்லாம் ஜாலி வாழ்க்கையை நம்ம கேள்வி பண்ண கூடாது. இல்லம்மா, ஒரு நிமிஷம், உங்களோட கருத்து தாலி கட்டுறதா இருக்கலாம். ஆனா அப்படி தாலியை கலட்டுறவங்களையோ அல்லது தாலியை கொஞ்ச நேரம் எடுத்து வச்சிருக்கவங்களையோ மோசமா பேசக்கூடாது. நீ என்ன ஜாலியான வாழ்க்கை வாழ்ற, அவங்க என்ன வாழ்க்கை வாழ்றாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம அப்படி நாக்கு மேல பல்ல போட்டு ஒருத்தர் பேசக்கூடாது, மொதல் விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம பேசிட்டு இருக்கோம், நீங்க சொல்ற பண்பாடு நாகரிகம் பேசிட்டு இருக்க இதே தமிழ்நாட்டில் சுயமரியாதை திருமணம் ஒரு திருமணம் இருக்கு, 60களிலே கொண்டாந்துட்டாங்க. தாலியே இல்லாம கல்யாணம் பண்ண முடியும். நம்ம ஊர்ல அங்கீகரிக்கப்பட்டது.
நீங்க வெளி மாநிலங்கள்ல பண்ண முடியாது. நம்ம தமிழ்நாட்டில் தாலி கட்டாமல் ஒரு திருமணத்தை செய்ய முடியும். மோதிரம் மாற்ற வேண்டாம், செயின் போட வேண்டாம். செயின் போடாம நீங்க பதிவு மட்டும் பண்ணா திருமணம் பண்ண முடியும். அப்ப அதுவும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு பண்ணிருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, விருப்பப்பட்டவங்க தாலி கட்ட போறாங்க, விருப்பம் இல்லாம தாலி கட்ட போறது இல்ல. சில பேர் எனக்கு இடைஞ்சலா இருக்குன்னு கழட்டி வைக்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, எம்ஆர்எஸ் ஸ்கேன் ஒன்று இருக்கு. எம்ஆர்எஸ் ஸ்கேன் எடுக்கும் போது தாலியை கழட்டி வச்சு தான் போகணும். இப்போ என்ன ஆகும், தாலி கழட்டி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஸ்கேன் எடுத்ததுனால அவன் கணவர் உயிருக்கு ஆபத்து வந்துருவா? விடுங்க. இன்னைக்கு நீட் எக்ஸாம் இருக்கு. நீட் எக்ஸாம் எழுத போகக்கூடிய பிள்ளைகள் யாராவது கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா தாலியை கழட்டி வச்சுட்டு போக சொல்றாங்க. இப்போ அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, ஒவ்வொருத்தவங்களோட மனநிலை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்க மனநிலையில் அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு 10 நிமிஷம் கழட்டி வைக்கிறனால கணவரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அது அவங்களோட நம்பிக்கை. அவங்க நம்பிக்கையை நீங்க கேள்விக்குள்ளாக்கூடாது. சார் அந்த தாலி கழட்டினாவே கணவன் இறந்துட்டான்னு அர்த்தமா தான் எங்க மனசு பதறுது சார். கணவர் இறந்த பிறகும் தாலியோட இருக்கவங்க இருக்காங்களா இல்லையா? ஒரு சிலர் அதான் சொன்னேன், பாதுகாப்புக்காக இருக்கிறாங்க சார். அப்ப பாரம்பரியம் எங்க போச்சு? உங்களுக்கு தேவையானது அப்பெல்லாம் பாரம்பரியம் உள்ள வந்துரும், இல்லைன்னா வராது. நல்லா இருக்கு உங்க பாரம்பரியமா. உங்க வீட்டுல என்ன உச்சபட்ச சுதந்திரத்தை உங்கள் மருமகள் அனுபவிக்கலாம்? எனக்கு வீட்டில் என்னுடைய மருமகள் வந்த உடனே எங்க இடத்து கலாச்சாரம் தீபம் பொருத்தும், லைட் விளக்கு பொருத்தும். விளக்கு பொருத்தும். விளக்கு பொருத்தி உள்ள போன உடனே சொல்லுவாங்க, அடுப்படியில் கொண்டு போய் அவளை பால் காய்க்க வைங்கன்னு சொல்லுவாங்க. உடனே பால் காய்க்க வைப்போம். வச்சுட்டு 2-3 நாள் அவங்க சடங்கு முறைகள் முடிந்த உடனே நாங்கள் என்ன செய்வோம், நான் என்னுடைய முறையை சொல்கிறேன். என்னுடைய மருமகள்கிட்ட என்னுடைய பெட்டி சாவியை கொடுத்துட்டு சொன்னேன். பெட்டி சாவியை கொடுத்துருவீங்களா? ஆமா, கொடுத்துட்டு சொன்னேன். உண்மையிலே பெட்டி சாவியை கொடுத்துட்டு சொன்னேன், மோளை இது உன்னுடைய வீடு, இந்த குடும்பம் உன்னுடைய தோள்ல சுமக்கணும், நீ தான் எல்லாத்துக்கும் ராணி. என் மகன் தான் சொல்லுவேன். என்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாருமே என்னோட கேட்பாங்க, அக்கா என்ன நீங்கள் இப்படி பண்ணியிருக்கேன், எப்படி பண்ணணும், என் மகனுக்கு சம்பாத்தேன் என் மருமகளுக்கு, என் மருமகளை சம்பாத்தேன் என் மகனுக்கு, அவள் என்ன நல்லா பார்த்துக்குவா, இல்லைன்னா நான் முதியோர் இல்லைன்னு தான் போய் உட்காரணும். கலகலப்பான மாமியார்கள், கண்டிப்பான மாமியார்கள், இந்த தலைப்பில் தான் பேசணும் இல்லை. ஆனால் உண்மையிலே நீங்கள் பழைய காலத்தில் இருக்கக்கூடிய மாமியார்கள் மாதிரி கண்டிப்பான மாமியார்லாம் கேட்டால் நீங்கள் உண்மையிலே கண்டிப்பான மாமியார்கள் இல்லை. அதுதான் யதார்த்தம். முன்னே காட்டிலும். ஆனால் இன்னமும் உங்ககிட்ட இந்த கண்டிப்பு மொத்தமாக பேசான்னா இல்லை, கொஞ்சம் அங்கங்கே இருக்குது. இந்த கண்டிப்புங்கிறத நான் மொத்தமாக தப்புன்னு சொல்ல மாட்டேன் என்னையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கண்டிப்பின் வழியாக தான் ஒழுக்கம் வரும், சும்மா ஒழுக்கம் வந்துடாது. ஸோ அப்போ கண்டிப்பின் வழியாக ஒழுக்கம் வருதுன்னா அது ஓகே தான். ஆனால் அது எந்த வகையில் கண்டிப்புங்கிறதுலாம் சின்ன டிஃப்ரென்ஸ் ஆகும் அப்படின்னு இருக்குது. ஏன்னா நம்ம கண்டிப்பு ஒழுக்கத்தை கொண்டு வரதுக்காக இருக்கணுமே தவிர தனி மனித சுதந்திரத்தை தலையிடுறதை நம்ம கண்டிப்புன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் ஒன்று நினைக்கிறேன், ஒரு குடும்பத்தின் ஒழுங்குக்காக நான் அதை செய்கிறேங்கிறது வேற. ஆனால் எனக்கு அது பிடிக்கல அல்லது எனக்கு அது கிடைக்கல, அதனால் அதை செய்கிறேங்கிறது வேற. ஸோ அதனால் உங்களுக்கு சில உறவு முறைகளுக்குள்ள ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கான ரோல் இருக்கே தவிர எல்லாத்துலேயும் நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் செய்வேங்கிற கண்டிப்பு கொடுக்கக்கூடிய இடம் உங்களுக்கு இல்லை. நீங்களே நினைச்சாலும் வருங்காலத்தில் அந்த இடத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. இதுதான் யதார்த்தம். அதனால் நீங்களே மாறிக்கிறது உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா உங்களுக்கும் தலைவலி, உங்கள் மகனுக்கும் தலைவலி, மருமகளுக்கும் தலைவலி. ஸோ பெட்டர் நீங்கள் சேஞ்ச் ஆகிக்கிறது.